என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே. அறத்தான் வருவதே இன்பம் என்று ஓங்கி உரைத்த தெய்வப்புலவர் திருவள்ளுவரை வணங்கி, எழுத்தும் தெய்வம் எழுதுகோளும் தெய்வம் என்ற மகாகவி பாரதியாரை வணங்கி எனது உரையை துவங்குகின்றேன். அனைவருக்கும் வணக்கம். நவீன உலகில் மேலாண்மை என்பது ஒரு முக்கியமான கல்வியாகவும் திறனாகவும் தொழிலாகவும் உருவெடுத்துள்ளது. ஆளுமை தன்மையின் பல்வேறு கூறுகளின் ஒருங்கிணைவே மேலாண்மை என்பது. இன்று மேலை நாட்டவர் கூறிய மேலாண்மை கருத்துக்களை அன்றே திருக்குறளில் கூறி மேலாண்மை சிந்தனைக்கு வித்திட்டவர் நமது தெய்வப்புலவர் திருவள்ளுவர். வணிக நிறுவனத்தின் நோக்கங்களை ஒழுங்காகவும் விரைவாகவும் அடைவதற்கு அத்தியாவசியமாகிய மேலாண்மை குறித்து மேலாண்மை கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் இன்றைய காலத்தில் பல அறிஞர்கள் வரையறுத்து வருகின்றனர். பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு திருவள்ளுவர் எழுதிய மேலாண்மை சிந்தனைகளோடு இன்றைய நவீன மேலாண்மை சிந்தனையாளர்களான லூதர் கிளிக், ஹென்றி ஃபாயல், பீட்டர் ட்ரக்கர் போன்றவர்களின் நிர்வாக பணிகள் குறித்த நவீன மேலாண்மை சிந்தனையானது பொருந்தியிருப்பதை காணும் பொழுது மிகவும் வியப்பாக உள்ளது. வணிக நிறுவனத்தின் நோக்கங்களை ஒழுங்காகவும் விரைவாகவும் அடைவதற்கு அத்தியாவசியமாகிய மேலாண்மை குறித்து இன்றைய காலத்தில் பல அறிஞர்கள் மேலாண்மை கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் வரையறுத்து வருகின்றனர். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயற்றப்பட்ட திருக்குறளானது தற்காலத்தில் BBM, MBA போன்ற வணிக மேலாண்மை பயிலும் மாணவர்களுக்குரிய பாடத்திட்ட கருத்துக்களையும் திருக்குறளில் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே திருவள்ளுவர் பதிவு செய்துள்ளார் என்பது தெளிவாகின்றது. நிர்வாக இயலில் ஆழ்ந்து ஆராய்ந்து திட்டமிடுதல் என்பது அடிப்படை கூறாக அமைகின்றது. திட்டமிடுதல் என்பது முதன்மையான நிர்வாக பணிகளில் ஒன்றாகும். மேலாளர் முதலில் இலக்குகளை நிர்ணயிக்க வேண்டும். பிறகு அந்த இலக்கை நோக்கி திட்டமிடுதல் என்பது அனைத்து நிலைகளிலும் ஒரு மேலாளர் எடுக்கும் ஒரு முக்கியமான அத்தியாவசியமான படியாகும். எந்த ஒரு நிர்வாகமும் குறைந்த செலவில் முழு பயனையும் விரைவில் பெற்றிடவே விரும்புகின்றது. ஒரு செயலை செய்ய தொடங்குவதற்கு முன்னரே அச்செயலில் ஈடுபட்டால் நமக்கு வெற்றி வாய்ப்பு உள்ளதா, அதில் காணப்படும் இடர்பாடுகள் எவை, அதனை களைய என்ன செய்ய வேண்டும் என திட்டமிடுதல் இன்றியமையாதது என்பதனை முடிவும் இடையூறும் முற்றியாக எய்தும் படுபயனும் பார்த்து செயல் என்ற குறட்பாவின் வாயிலாக திருவள்ளுவர் உரைத்துள்ளார். தான் எடுக்கும் முடிவை ஒரு முறைக்கு பல முறை யோசித்து தெளிவாக எடுக்க வேண்டும். எந்த ஒரு செயலையும் முதலில் திட்டமிட்டு அதன் பிறகு அச்செயலை செய்ய வேண்டும் என்பதனை திருவள்ளுவர் எண்ணி துணிக கருமம் துணிந்தபின் எண்ணுவம் என்பது இழுக்கு என்ற குறட்பாவின் வாயிலாக கூறியுள்ளார். பணி அமர்த்துதல். நிறுவனத்தின் முதுகெலும்பு போன்றவர்கள் பணியாளர்கள். ஒரு நிறுவனம் திறமையாக செயல்படுவதற்கு சிறந்த பணியாளர்கள் தேவையாகும். நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையான் ஆளப்படும் என்ற குறட்பாவில் நன்மை தீமைகளை நன்கு ஆராய்ந்து அறிந்து நன்மை உண்டாகும் வழியில் செயல்படுவரை பணியில் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று திருவள்ளுவர் கூறியுள்ளார். சிறந்த மேலாண்மை இயக்குனர் என்பவர் பணியாளர்களை தேர்வு செய்வதிலும் பணிகளை ஒவ்வொருவருக்கும் பகிர்ந்து அளிப்பதிலும் திறமை உடையவராக இருத்தல் வேண்டும். இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்ற குறட்பாவின் வாயிலாக இதனை திருவள்ளுவர் வலியுறுத்தியுள்ளார். நன்கு ஆராய்ந்து பணியாளர்களுக்கு பணி அளிக்கப்பட்டால் மட்டுமே நிறுவனத்தின் வெற்றிக்கு வழி உண்டாகின்றது என்று திருவள்ளுவர் கூறியுள்ளார். வரவு செலவு திட்டமிடுதல். மேலாண்மையியல் துறையில் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுவது நிதி மேலாண்மை ஆகும். ஒரு நிறுவனமானது வருமானத்தை உண்டாக்கும் வழியை உருவாக்கி கொண்டு அதிக வருமானத்தை ஈட்டி அதனை திட்டமிட்டு செலவிடுதல் வேண்டும். நிர்வாக இயக்குனர் வரவுக்கு ஏற்றவாறு செலவு செய்து நிறுவனத்தின் வளர்ச்சிக்கு வழிவகுக்க வேண்டும் என்பதனை திருவள்ளுவர் இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு என்று தெளிவுபடுத்தியுள்ளார். வாரி பெருக்கி வளம்படுத்து என தொடங்கும் குறட்பாவானது வருமானம் வரக்கூடிய வழிகளை விரிவாக்கி வளங்களையும் பெருக்கி இடையூறுகளையும் ஆராய்ந்து நீக்கிட வல்லவனே செயலாற்றும் திறன் உடையவன் என்று வள்ளுவர் ஒரு நிர்வாக இயக்குனரின் கடமைகளை திருவள்ளுவர் உணர்த்தியுள்ளார். ஒரு நிர்வாக இயக்குனராக இருப்பவர் ஒரு செயல் செய்வதற்குரிய தக்க காலம் வாய்க்கும் பொழுது விரைந்து செயல்பட்டு நிறுவனத்தின் வளர்ச்சிக்குரிய செயலை செய்து முடிக்க வேண்டும் என்ற கருத்தை கொக்கொக்க கும்பும் பருவத்து மற்றவன் குத்தக்க சீர்த்த இடத்து என்ற குறட்பாவின் வாயிலாக உணர்த்தியுள்ளார். நன்றி.